வல்கணிசுப்படுத்தல், கல்வனைசுப்படுத்தல் எந்தெந்த சந்தர்ப்பங்களை மேற்கொள்ளப்படும் படிச்சிருக்கீங்களா? 11ஆம் ஆண்டுகளுக்கு தெரியும். கல்வனைசுப்படுத்தல் என்றால் இரும்பு மீது நாங்கள் நாகம் பூசுறது. சரியா? இரும்புக்கு நாகம் பூசினால் கல்வனைசு. அப்ப வேலி கம்பி, கம்பிகளை ஞாபகம், கம்பி, கிணற்று வாளிகள். அப்ப கம்பிக்கு நாங்க செய்யறது இரும்புக்கு நாகம் பூசுவோம். இரும்புக்கு மேல நாகம் பூசினால் அது கல்வனைசுப்படுத்தல். சரி, வல்கனைசுப்படுத்தல் என்ன? வானம் ஆரம்பத்துல வாருது. யாருக்கு சொல்லு? வல்கனைசுப்படுத்தல். ஆம், இரப்பருக்கு என்ன சேர்க்கணும்? இரப்பருக்கு கந்தகம். இரப்பருக்கு கந்தகம் அல்லது சல்பர் சேர்க்கிறது வல்கனைசுப்படுத்தல். ரெண்டை மாத்தி கொள்ளாதீங்க. இரப்பரின் உறுதித்தன்மை அதிகரிக்கும், மீள்தன்மை குறையும். அதாவது இழுக்க முடியாது இரப்பர், டயர்கள் போன்று இழுத்தால் பழைய நிலைக்கு வார தன்மை குறையும். அதுதான் வல்கனைசுப்படுத்துதல். அப்ப வல்கனை இரும்பிற்கு நாகம் சேர்த்தால், நாகம் பூசினால், முலாமிட்டால் கல்வனைசுப்படுத்தல். அதே போல இரப்பருக்கு கந்தகம் அல்லது சல்பர் சேர்த்தால் அது வல்கனைசுப்படுத்தல். சரி, இரும்பு துருப்பு. சரி, அந்த கேள்வி முடிஞ்சு. அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை நான் இது சம்பந்தமான பாஸ் பேப்பர் கேள்வி நாங்கள் பார்ப்போம் 2016ஆம் ஆண்டு இந்த இருக்கு. சரி, கேள்வி மிகவும் இலகுவான கேள்வி. கேள்வி இந்த இருக்கு. Fe2O3 மூலம் இரும்பை உற்பத்தி செய்வதற்குரிய சமன்படுத்திய இரசாயன சமன்பாட்டை எழுதுக. பாருங்க, சமன்பாட்டையே கேட்டிருக்கு. சமன்பாட்டை கேட்டிருந்தால் அது என்ன தாக்கம்? இந்த கேள்வியில வந்ததுதான் விட. இதுதான் அந்த சமன்பாடு. அந்த சமன்பாடை நீங்க கட்டாய ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். Fe2O3 3 CO 2 Fe 3 CO2 அதான் சமன்பாடு. இரண்டாவது, இச்செயல்முறை கழிவுப் பொருட்களுடன் ஓர் Fe2O3 கலவையில் 2500 கிலோகிராம் மூலம் தூய திரவ இரும்பின், அப்ப கலவை 2520 கிலோகிராம், 1680 கிலோகிராம் கிடைத்தது. இந்த கலவையில இரும்பு கிடைச்சிருக்கு 1680. இங்கே Fe2O3 முற்றாக தாக்கம் புரிந்துள்ளதென கொள்க. கிடைத்த திரவ இரும்பு மூல்களின் எண்ணிக்கையை கண்டு தாக்கம் புரிந்த Fe2O3 திணிவை காண்க. கலவையில் இருந்து கழிவுப் பொருட்களின் திணிவு யாது? கிடைத்த திரவ இரும்பு மூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மூல் கிடைச்சிருக்குன்னு காணணும். தாக்கம் புரிந்த Fe2O3 திணிவையும் காணணும். ஆனா இந்த 2520 என்பது கலவை. சரியா? இப்ப கலவையில எவ்வளவு இருந்த கழிவுப் பொருளையும் காணணும். சரி, இதுதான் அங்க திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவு இந்த சமன்பாடு தான் அங்க வருது. பாருங்க, இதுதான் சமன்பாடு. கிடைத்த திரவ இரும்பு மூல்களின் எண்ணிக்கை, திரவ இரும்பு மூல்களின் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கு. அப்ப திரவ இரும்பு திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு. இது பாருங்க, திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு. அப்ப திரவ இரும்பின் திணிவு தரப்பட்டிருக்கு 1680 கிலோகிராம். அப்ப அது கிரேம மாத்த 1000ஆல பெருக்கி இருக்கு. அப்ப மூல் எண்ணிக்கை N சமன் என்ன? திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு. இப்ப எங்கட கேள்வியில இதே விஷயம் தான் தரப்பட்டிருக்கு, கிராம்ல தரப்பட்டிருக்கு. மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவு தரப்பட்டதுனால எங்களுக்கு அதே விட தான் வந்துச்சு. அப்ப 30,000 மூல். அப்ப 30,000 மூல் Fe2O3 மூல் எண்ணிக்கை. சரியா? 30,000 மூல் Fe2O3 சொன்னால் இங்க பாருங்க என்ன இருக்கு? இது 2 இருக்கிற சந்தர்ப்பத்துல 30,000 இருந்தால் Fe2O3 மூல் இங்க பாருங்க, Fe2O3 முன்னுக்கு எத்தனை இருக்கு? 1 இருக்கு. 1க்கு 2 இருந்தால் 30,000க்கு எத்தனை இது வரும்? 15. பாருங்க, இது 2, இது 1 இருக்கு. அப்ப 2 என்பது 30,000 இருந்தால் 1 என்பது எத்தனையா இருக்கும்? 15,000. இந்த Fe2O3 மூல் எண்ணிக்கை 15,000. அதுக்கு செய்க வழி இல்லை. இந்த மூல் விகிதம் 1க்கு 2 என்றால் 30,000க்கு 15,000. தேவையான Fe2O3 திணிவு சமன் என்ன? M சமன் மூல் தர NM மூலக்கூற்று திணிவு. இந்த சமன்பாட்டில் அடுத்து செய்யப்படும் தேவையான Fe2O3 திணிவு.
அப்ப மூல் எத்தனை கண்டது 15,000. Fe2O3 மூலக்கூற்று திணிவு எத்தனை 160. சரியா? Fe2O3 மூலக்கூற்று 15,000 160 பெருக்கினால் 2400 கிலோகிராம். சரியா? மேலுள்ள விட கிராம்ல வரும். அது திரும்ப நாங்க 1000 பிரிச்சால் 2400 கிலோகிராம். விளைஞ்ச பிள்ளைகள் சரி. அப்ப மார்க்ஸ் போட்டிருக்கு Fe2O3 திணிவு. இப்ப அதுல என்ன கேட்டுருந்துச்சு கலவையில் உள்ள கழிவுப் பொருள்களின் திணிவு. அப்ப கலவையிட திணிவு 2520 கிலோகிராம். கலவையில மொத்தமாக 2520 கிலோகிராம். அதுல Fe2O3 திணிவு 2400 உண்டால் மிச்சம் எல்லாம் கழிவு. அப்ப இப்படி கழிவை கழிச்சு பார்த்தால் கலவையிட மொத்த திணிவுல இருந்து Fe2O3 ஏமட்டைட்டை நாங்க கழிச்சால் எங்களுக்கு வரக்கூடியது 120,000 கிலோகிராம். அது 1000 பிரிச்சால் 120 கிலோகிராம். இதுதான் விடை. சரியா? விளைஞ்சா சரி. இந்த வினாக்கள் செஞ்ச ஆக்களிட விகிதமிலா வெளியிடப்பட்டிருக்கு பாருங்க. இவ்வினாவை செஞ்சாக்கள் 5 வீதமானாக்கள் தான் தெரிவு செஞ்சிருக்காங்க. அப்ப திரும்ப வரலாம் பாருங்க. 22.84 வீதமானோர் தெரிவு செய்துள்ளனர். இதுல 0.5 புள்ளிகள் எடுத்தவர் 70 வீதம், 6.10 20 வீதம், 11.15 எடுத்த 6 வீதம், 20 புள்ளிகளையும் எடுத்தாக்கள் 4 வீதம் தான் இந்த கேள்வியை செஞ்சாக்கள். சரியா? இப்ப முக்காவாசி பேர் இதுக்கு குறைஞ்ச புள்ளிகளை தான் எடுத்திருக்காங்க. சரி, ஆகவே திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்விகளை திரும்ப ஒருக்கா பாருங்க. சரி, ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். கேள்வி ஏ. தரை ஒன்றின் மீது 1 கிலோகிராம் திணிவு கொண்ட துறளி ஓய்வில் இருந்தது. அதன் மேல் 0.5 கிலோகிராம் மரக்குற்றி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்ப மரக்குற்றி இட 0.5 கிலோகிராம், துறளியின் திணிவு 1 கிலோகிராம், மொத்தமாக கீழ் நோக்கி தாக்கும் திணிவு எத்தனை ஒன்றும் 0.5 1.5 கிலோகிராம். 1.5 கிலோகிராம் நாங்க 10 பெருக்கினால் 15 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்கும் நிறை. சரியா? 1.5 கிலோகிராம் இருந்தால் அதை 10 பெருக்கும் போது நிறை வரும் 15 நியூட்டன். துறளி ஓய்வில் உள்ள போது அதன் மேலே வைக்கப்பட்டுள்ள மரக்குற்றி மீது தொழிற்படும் விசைகள் எவை? ஓய்வில் உள்ள மரக்குற்றி மீது தொழிற்படும் விசைகள். மரக்குற்றி தொழிற்படும் விசைகள் என்னென்ன? செவ்வமரத்தாக்கம் நிறை. வெரி குட். கீழ் நோக்கி தாக்கும் விசைக்கு என்ன பேரு? கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு பேரு நிறை. அதுக்கு எதிராக நிறை மேல் நோக்கி தாக்குற விசைக்கு என்ன பேரு? மரத்தாக்கம். கீழ் நோக்கி W நிறை தாக்கும், மேல் நோக்கி செவ்வன் மறுதாக்கம் தாக்கும். துருளி இயங்காத போது கரடான தரை மீது அதனால் பிரயோகிக்கப்படும் விசையின் பருமன் 0. கரடான தரை மீது ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கப்படும். எத்தனை? இயங்காத போது 0. 15 நியூட்டன். அதான் என்ன நிலையியல் உராய்வு விசை ஒன்று தாக்கும் 15 நியூட்டன் ஒன்று ஏற்கனவே தாக்கி கொண்டு தானே இருக்கு. கரடான தரை மீது அதனால் பிரயோகிக்கப்படும் விசையின் பருமன் யாது? என்ன வரும்? 15 நியூட்டன். 2.5 நியூட்டன் விசையை பிரயோகித்து துறொளி ஏயிலிருந்து பி வரை இழுக்கப்பட்டது. கரடான தரையால் துறளி மீது அதன் இயக்கத்துக்கு எதிராக 1 நியூட்டன் விசை செயற்பட்டது. அப்ப இவ்வளவு விசையால் இழுக்கும் போது தரை மூலம் 1 நியூட்டன் எதிராக பிரயோகிக்கப்பட்டிருக்கு. இயங்கும் பொருள் ஒன்றின் இயக்கத்தினை எதிர்க்கும் விசை எவ்வாறு அழைக்கப்படும்? எதிர்க்கும் விசைக்கு என்ன பேரு? உராய்வு விசை. அந்த கேள்விக்கு என்ன விட? உராய்வு விசை. சரி, அடுத்த கேள்வியை நாங்க முடிப்போம். இது உராய்வு விசை. துறளி மீது ஏ வரை தொழிற்படும் சமனரவு விசையின் பருமன் யாது? மிகவும் இலகுவான கேள்வி இது. சமநிலையற்ற விசையின் சமனரவுனா சமநிலையற்ற
ஏ வரை தொழிற்படும் ஏ வரை அல்லது பி வரை பின்னு மாத்திக்கொள்ளுங்க. ஏல இருந்து பி வரை தானே தொழிற்படுது, பின்னு மாத்திக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஏ வராது. துருளி மீது பி வரை தொழிற்படும் சமனரவு விசையின் பருமன் யாது? என்ன சொல்லுங்க பார்ப்போம். அதாவது விலையுள் விசையத்தின முன்னோக்கி 2.5 நியூட்டன். வெரி குட், அன்னைக்கு அனுப்பியிருக்கு. முன்னோக்கிய விசை 2.5 நியூட்டன், அதை எதிர்க்கிற விசை 1 நியூட்டன். ஆகவே விலையுள் 2.5 1 1.5 நியூட்டன். சரியா? அதுதான் அதற்கான விடை.